இல்ல அது கூட அவர் ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, மௌனம் தான் மிக வலிமையானது. அவர் மௌனமா இருக்காருன்னு பார்க்காதீங்க, அதுதான் வலிமையானது. அதனால தான் அவர் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல. மோடி தான் மிக வலிமையானது. பல விதமான விஷயங்கள் அவருக்கு கொடுக்கல, அதனால அவர் போய் அங்கே சேரல, திமுகவில் போய் சேரல. இங்க போய் அவர் சேர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க கொடுக்கல, அவர் அங்கே போயிட்டாரு. கொடுத்துருந்தா அவர் போயிருக்க மாட்டார். திமுகவே ஒரு விமர்சனம் பண்றாரு, பிஜேபி விமர்சனம் பண்றாரு. இந்த சிந்தனை போக்கியே உங்களுக்கு இல்ல. எத்தனையோ பேர் அவர் சைமன்ன்றாங்க, செபாஸ்டினுங்கிறாங்க. அதெல்லாம் பத்தி வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அவரு ஓட நான் மக்களுக்காக நிக்கிறேன், நான் பேசிட்டு போறேன், நீ என்ன வேணா பேசிட்டு போறேன்னு கடந்து போறாரா இல்லையா? அப்போ உங்களை ஜோசப் விஜய்னு சொல்லிடுவாங்க, கிறிஸ்தவர்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்க, அச்சப்படுறீங்க. அதனால பேச மாட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசாத, வீட்லயே இருங்க. கொங்கு பகுதியில் போய் விஜய் போடுறாருங்க, இது என்னங்க ஆஹா ஓஹோவாங்கன்னா, செங்கோட்டையன் கட்சியில் சேர்ந்த பிறகு திமுக ஊற்றி பேச ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. இன்னும் அதுவே பேசிய என்ன பேசிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிந்தது நான், எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கியது நான். சரிப்பா, இப்போ என்னப்பா பண்ண சொல்ற? அவர் என்னை மதிக்கவில்லை, எதுக்கியா மதிக்கணும்? என்னையா தப்பு பண்ணீங்க? நான் கட்சிக்குள்ள இருந்தே கெடுவித்தேன், அவர் என்னை கட்சிக்குள்ள கெடுவிச்சா உங்களை மதிக்கணுமா? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு அருள்மொழி சார். வணக்கம் சார். வணக்கம்மா. மரியாதைக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத்தூரில் பேட்டி எடுத்துட்டு வரேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு அங்கே தான் போயிட்டு வரேன். ஐயா சொல்றாங்க ஸ்ட்ராட்டஜி. நான் அங்கேயே அவர்கிட்ட கிடையாது, என்னங்க ஐயா ஸ்ட்ராட்டஜி? பதிலே பேச அதாங்க ஸ்ட்ராட்டஜி. இல்ல அது கூட அவர் ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, மௌனம் தான் மிக வலிமையானது. அவர் மௌனமா இருக்காருன்னு பார்க்காதீங்க, அதுதான் வலிமையானது. அதனால தான் அவர் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல. இப்போ மோடி தான் மிக வலிமையானவர் அப்படின்னு நாஞ்சில் சம்பத். அப்போ மோடி தான் மிக வலிமையானவர். ஏன்னா மோடி எதை பற்றியும் தமிழர்களை 20 பேரை சுட்டு கொண்டான். ஆந்திரா காட்டுக்குள்ள காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டான். அதுக்கு கூட இங்கே வந்து ப்ளூ கிராஸ் இருக்குது. தமிழருக்கு என்ன இருக்குது? வாய் திறந்தாரா மோடி? நல்லவரப்போ மோடி நல்லவராங்க மோடி. ரொம்ப நம்ம குழப்பிக்க கூடாது. நம்ம மரியாதைக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத்துக்கு இன்னைக்கு அவரை சில திமுக கசப்பு உணர்வுகள் இருக்கு, அவரை மதிக்கல, அதனால அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அவர் ஒரு சின்ன ஒரு நபர், அவரை விட்டுருங்க, அவரை பாவம். அவர் சின்ன நபரை எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? ஆரம்ப காலத்துல இருந்து அவர் சிறந்த இல்லைங்க, சின்ன நபர்னா இல்ல நான் அந்த தாவேக்காவுக்குள்ள போனா அவர் கரைஞ்சிருவாருங்க. இல்ல அவர் தானே ஸ்டார்டிங் என்ன சொன்னாரு, தாவேக்கா கட்சி ஒரு தற்கூரியான கட்சி. சில அததான் சொல்றேன். இப்ப ஐயா அவர்களே மிக மோசமா விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவரே போய் சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன நீங்க பாக்கணும். அதுக்கு அவர் ஏகப்பட்ட காரணம் சொன்னாரு, லிஸ்ட் வைஸ் அப்படி. அதெல்லாம் நீங்க ஏத்துக்க தேவையில்ல. திமுக அவருக்கு சரியான மதிப்பை சரியான வழியில சரியான இடத்துல கொடுக்கல. சோ அங்க போய் அவர் சேர்ந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்னைய வந்து அதுல போய் டீகோட் பண்ணக்கூடாது. ஏன்னா நேர்கள் டீகோட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. நெறியாளர் டீகோட் பண்ணக்கூடாது, நேர்கள் டீகோட் பண்ணிட்டாங்க. என்ன அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவங்க கொடுக்கல, மரியாதையை கொடுக்கல, மதிப்பை கொடுக்கல, பல விதமான விஷயங்கள் அவருக்கு கொடுக்கல. அதனால அவர் போய் அங்கே சேரலை, திமுகவில் போய் சேரலை. இங்கே போய் அவர் சேர்ந்துருக்கிறாரு. ஏன்னா நீங்க கொடுக்கல, அவர் அங்கே போயிட்டாரு. கொடுத்துருந்தா அவர் போயிருக்க மாட்டார். அவ்வளவுதான். நீ கொடுக்கல, உனக்கு நான் வைக்கிற ஆப்புங்கிறது அங்கே போய் சேர்றது தான். அவங்க கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கல, அவர் நினைக்கவும் இல்லை. அவர் அப்படி போய் அங்கே சேரல, அது எனக்கு தெரியும். அதான் கொடுப்பாங்கன்னு அவரை போய் அங்கே சேரல. உன்னை எதிர்க்கணும்னா அங்கே போய் நான் சேர்றேன், வேற வழி இல்லை எனக்குன்னு போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் விட்டுருங்கண்ணே. நம்ம இதை என்லார்ஜ் பண்ணுவோம். என்னன்னா, தாவேக்காவுக்கு இன்றைக்கு உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்பு முழு மூச்சாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா, களத்தில் போய் பிஜேபி எதிர்க்கணும், களத்தில் நின்று சண்டை செய்யணும், சமர் செய்யணும். அப்படி செஞ்சாருன்னா நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம், வாழ்த்தலாம். அப்படி திருப்பரங்குன்றத்துக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து எதுவுமே கருத்து சொல்ல மாட்டேன். சொன்னா என்னைய வந்து சங்கி முத்திரை குத்துவாங்க, இல்லைன்னா வந்து ஊபி முத்திரை குத்துவாங்கன்னா என்ன அர்த்தம்? திருப்பரங்குன்றத்தில் சீமான் ஸ்டாண்ட் எடுத்தாரா இல்லையா? என்ன சொன்னாரு? ஏங்க இந்துத்துவ பாசிஸ்டுகள் நீதித்துறையை பயன்படுத்தி தமிழர்களுடைய மத்தியில மதக்கலவரத்தை உண்டாக்குவதா, மதுரையை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவாதா? நெவர் அப்படின்னு அறிக்கை விட்டாரு. கூடுதலாக கவனம் பெறக்கூடிய வகையில திமுக தான் இதற்கு வந்து விதை போட்டுச்சு, அவங்க தான் முதல்ல ஒழுங்கா கவனிக்காம விட்டு விட்டாங்க, நீங்க பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு டைரக்டான கிரிட்டிசிசம் அரசின் மீதும் பிஜேபி விமர்சனம் பிளஸ் நீதித்துறையின் மீதும் அவர் பண்றாரு. இதையே நீங்க நேரடியா பண்ண முடியல? நீங்க பண்ணிருக்கலாம் ஐயா. இத திமுகவே ஒரு விமர்சனம் பண்றாரு, பிஜேபி விமர்சனம் பண்றாரு. இந்த சிந்தனை போக்கியே உங்களுக்கு இல்ல. எத்தனையோ பேர் அவர் சைமன்ன்றாங்க, செபாஸ்டினுங்கிறாங்க. அதெல்லாம் பத்தி வருத்தப்பட்டு இருக்கிறாரு. அவரு போட நான் மக்களுக்காக நிக்கிறேன், நான் பேசிட்டு போறேன், நீ என்ன வேணா பேசிட்டு போறேன்னு கடந்து போறாரா இல்லையா? அப்போ உங்களை ஜோசப் விஜய்னு சொல்லிடுவாங்க,
கிறிஸ்தவர்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்க, அச்சப்படுறீங்க, அதனால பேச மாட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பேசாத, வீட்லயே இருங்க. எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி கத்தி கூப்பாடு போட்டு மைக்கை வச்சு பார்க்குறவங்க 40 பேர் இருக்கணுமா? இங்கே வேண்டாம். சரி, இப்போ இது புதுச்சேரியில இந்த மக்கள் சந்திப்பு முடிச்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி வந்து ஈரோட்ல ஒரு மக்கள் சந்திப்பு வச்சிருக்காரு. மக்கள் சந்திப்பு மீன்ஸ் கொங்கு மண்டலத்துல இருக்க அந்த மக்கள் எல்லாமே அதிமுகவோட ஒரு கோட்டையா தான் இருந்தது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் சப்போர்ட் பாத்தீங்கன்னா அதிமுகவோட. அந்த இடத்துல போய் தாவேகா தன்னுடைய பலத்தை எப்படி நிரூபிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயமும் இருக்கு. திரு செங்கோட்டன் ஐயா வந்துட்டு அந்த ஊருக்காரர் தான், அந்த ஊர் தொகுதியில மக்கள்லாம் இவருக்கு தான் சப்போர்ட். அந்த ஓட்டுலாம் இதுக்கு கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா தாவேகா? இல்ல, செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் நின்னது வந்து ரெட்டல நின்னாரு, அதிமுக நின்னாரு, அதனால வெற்றி பெற்றாரு. இனிமே அது முடியுமான்னு நமக்கு தெரியாது. அது சந்தேகக்குறியோடு தான் அணுகணும் நம்ம. இரண்டாவது, கொங்கு பகுதியில போய் விஜய் போடுறாருங்க, இது என்னங்க ஆஹா ஓஹோவாங்கன்னா, செங்கோட்டையன் கட்சியை சேர்ந்த பிறகு திமுக ஊற்றி பேச ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. இன்னும் அது மாதிரி பேசலையா? ஒரு ஏதாவது என்ன பேசிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிந்தது நான், எடப்பாடியை முதலமைச்சராக்கியது நான். சரிப்பா, இப்போ என்னப்பா பண்ண சொல்ற? அவர் என்னை மதிக்கவில்லை. எதுக்கியா மதிக்கணும்? என்னையா தப்பு பண்ணீங்க? நான் கட்சிக்குள்ள இருந்தே கெடுவித்தேன், அவர் என்னை கட்சிக்குள்ள கெடுவிச்சா உங்களை மதிக்கணுமா? அவர் இன்னும் கொஞ்சம் அரவணைச்சு போயிருக்கணும். எடப்பாடி வந்து நான் நான் சேர்த்து தான் பதிவு பண்றேன், பரவாயில்லன்னு விட்டாது விட்டுருக்கணும். கட்சி நீக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீக்கினா தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அவர். நீக்கி இருக்க கூடாது என்ன கேட்டீங்கன்னா. சரி, நீக்கிட்டீங்க. அவர் இந்த மாதிரி பேசுறது மக்கள் மட்டும் என்ன எடுபடும், எப்படி போய் மாறும் அப்படின்னா, 50 வருஷமா கட்சியில இருந்து ரெட்டலை நின்று எம்எல்ஏ ஆகி, மினிஸ்ட்ரி ஆகி, மந்திரி ஆகி, மந்திரியோட எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு இவர் வெளில போறாராம்பா. அப்படிதான் போய் சேருமே தவிர ஒரு நாளா அவருக்கு பெரிய ஆதரவு அவருக்குன்னு சில இருக்கிற கூட்டம் இருக்கதாங்க செய்யும். நான் அதை மதிக்கல, நான் வந்து அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அது இருக்கும். சத்தியமான ஒரு எம்பி இருந்தாங்க, அவங்க வருவாங்க, அவங்க செயலற்ற தலைமையில ஒரு நாள் இருந்துகிட்டு இருந்தாங்க. மற்ற எத்தனை எம்பி போனவங்க 10 பேர் சொல்லுங்க சத்தியமா தவிர. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 12 பேர் கிட்ட வெளியில போனாங்க அந்த கட்சியை விட்டு. 12 பேர் போயிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அதிமுக ஒரு பலவீனமான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த 12 பேர் இருந்திருந்தாங்கன்னா கட்சி வேற மாதிரியா இருக்குமா? என்னங்க நீங்க ரொம்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 10 பேர் போனாலும் 20 பேர் போனாலும் ஒரு கட்சிக்கு ஒரு பலவீனம் தான். ஆனா அந்த கட்சி யார் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணதுன்னு பார்க்கணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களுடைய சில ஒப்புதல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஒரு லோக்கல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறாரு. ஈரோடு பகுதியில, கோபி பகுதியில யங்ஸ்டர்ஸ் நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. தலையிடாதீங்க நீங்க அதெல்லாம். ஆனா அப்படிலாம் பண்ணாதீங்கன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா நீங்க இப்படி பண்றது சரியில்லைன்னு ஒரு வாக்குவாதம் போயிருக்குது. அதுலயே சண்டை முத்தி போயிருக்குது. அவரு அந்த கோட்டைக்கு நான் தாண்டா ராஜான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எல்லாரும் வரட்டோம்னா அவர் பேசியிருக்காரு. அங்கதான் சிக்கல் வந்துருக்குது. அதனால ஒருங்கிணைக்கிற வச்சுட்டு போறதுனால ஏன் ஒருங்கிணைக்கல? ஏன் ஒருங்கிணைக்க முடியல உங்களால்? ஓபிஎஸ்சி டிடி ஒருங்கிணைக்க முடியல, டிடி சசிகலா ஒருங்கிணைக்க முடியல. நீங்கள் எங்கேருந்து தாவேகாவில் ஒருங்கிணைக்க போறீங்க? நீங்கள் வேணா பாருங்க, அவர் துண்டை போட்டு போய் சொல்லுவார், போட்டியாம்மா போட்டேங்கண்ணு, இதெல்லாமா போட்டேன், ரெட்டலில் தான் கண்ணு போட்டேன். ரெட்டலில் போட்டியாம்மா? ஏன் கண்ணு உனக்கு வருஷம் தான் நான் போடுறேன். ஐயோ இந்த மாதிரி ரெட்டால இல்லை நான் சொன்னேனே. ஐயோ சரி பரவாயில்ல கண்ணு, அடுத்த வாரம் போடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே கூட அவர் இப்பவுமே ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆரோட அவங்க போட்டோஸ் தான் பாக்கெட்ல வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும். ஜெயலலிதா அம்மையார் A1 குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர். நான் சொல்லலை, நான் மறந்தவர்களை பற்றி பெருசாக தவறாக பேசணும்னு நினைக்க மாட்டேன். இப்போ தாவேகா நிலைப்பாடு என்ன? அவங்க தான் தெளிவுபடுத்துறது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஐடியாலஜி மீன்ஸ் யூ வில் ஃபேஸ் so many criticisms and struggles. தத்துவம் பிரச்சனை கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் எல்லார் பக்கத்துலையும் பிரபாகரன் படம் இருக்கும், ஜெயலலிதா படம் இருக்குமா? கண்டிப்பா. கருணாநிதி படம் இருக்குமா? ஈழத் தமிழர்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தத்துவ தடுமாற்றம் இருக்கக்கூடாது. தத்துவமே இல்லைன்னா தடுமாற்றம் மட்டும்தான் இருக்கும், நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றிமா.